ஒரு 30, 35 வருஷத்துக்கு முன்னாடி மதிய நேரம் அப்பா தான் வந்து சாப்பிட வராங்க, வீட்டுக்கு வராங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து அப்பா வந்து காலையிலயும் சரி, மதியம் சரி பட்டர் பிஸ்கெட் வாங்கி கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து அந்த காலத்தில் வந்து மில்க் பிக்கீஸ் இவ்வளோ பெருசு வரும், சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். அது வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்தி விட்டார். சண்டே நேரத்தில் மதியம் சாப்பாட்டுக்கு வர்றாரு அப்பா வீட்டுக்கு சாப்பிட வரும்பொழுது, என்னப்பா வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லைடா நான் எதுவும் வாங்கிட்டு வரல, அப்புறம் வாங்கி தரேன்டா அப்படின்னா. இது டெய்லி வாங்கி கொடுத்து கொடுத்து பழக்கம் ஆகிடுச்சா. அன்றைக்கி திடீர்னு இல்லை அப்படின்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப மூட் அவுட் ஆகிடுச்சு. சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டேன்னா, அப்பா சைக்கிளில் பூட்டி சாவி எடுத்து என்ன பண்ணேன்னா கல் மேலே வச்சு நல்லா இடிச்சிட்டேன். சாவி முறிக்கிச்சு. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பணும். மறுபடியும் வந்து பார்த்துருக்காரு, சாவி போட்டிருக்காரு, திறக்கல. ஏன்னா கோவத்தில் இருந்தாருன்னே தெரில. நைனா அப்படின்னாரு. சரி அப்பா ஏதோ பிஸ்கட் வாங்கத்தான் நம்மளை கூப்பிட்றாரு. ஏன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஏமாந்து போய் மாட்டிப்போம். நம்மளை ரொம்ப ஆசையாக கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சி நம்ம போனோம்னா அப்போ தான் நமக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு வில்லங்கம் வந்து மாட்டுது. நம்பி போனேன். இந்த வேலிங்கத்தான் மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கொடி ஒன்று சுற்றி 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 வளரும். அந்த கொடியில் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் முள் இருக்கும். அந்த வேலிங்கத்தான் மரம் வெட்டும் போது அதையும் வெட்டி வச்சுப்பாங்க. ஏன்னா வந்து அடுப்பு நல்லா எரியும். அது இல்லை இவ்வளோ தடிசு, இவ்வளோ பெருசு இருக்கும். 2 அடி இருந்து எடுத்து அடிக்கிறாரு. இங்கே தான் அடிக்கிறார், வேறு எங்கேயுமே அடிக்கலை. இந்த இடத்துல தான் அடி விழுது. அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கார், தடுக்க முடியல நம்மளால். நான் பாட்டு கத்துறோம், ஐயோ யாராவது என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்களான்னு சொல்லிட்டு ஓடவும் முடியல. பிடிச்சி அடிக்கிறார். நல்ல வேலை அத்தை வந்து சத்தம் கேட்டு ஓடி வந்து காப்பாற்றிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அன்றைக்கி அம்மா எங்கேயோ வெளில போயிருந்தாங்க. ஆனால் அம்மா இருந்தாங்கன்னா அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு வச்சுங்க. அப்பா நான் என்ன சொல்கிறேன்னா, டெய்லி வந்து நீங்கள் வந்து பிஸ்கெட் வாங்கி கொடுத்து பழகிட்டீங்க. அன்றைக்கி வாங்கிட்டு வரலன்னா அந்த குழந்தையோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்களா? அந்த பிஞ்சு மனசுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? இப்படி போட்டு பண்ணலாமா? நான் அப்போ வாங்கின அடி தான் இன்னமும் நம்மளோட உடம்ப வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்கு. என்ன தான் அடி வாங்கினாலும் வெளியில் காட்டிக்காத மாதிரி உடம்பு அந்த மாதிரி பக்குவப்பட்டுச்சு, மனசும் பக்குவப்பட்டுச்சு.